வணக்கம் நண்பர்களே, நம் சமையல் அறையில் இன்னைக்கு வெயிலுக்கு மிகவும் இதமான முலாம்பழம் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிட்டா நம்ம போடுற வீடியோ அப்டேட்ஸுக்கு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். முலாம்பழம் ஜூஸ் செய்யறதுக்கு ஒரு நன்கு பழுத்த முலாம்பழம் எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணி உள்ளே இருக்க விதையை எடுத்துட்டு தோலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதனோட ஃப்ளஷ் பார்ட்டை மட்டும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம பிளெண்டரில் போட்டுக்கலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் 2 முதல் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் கூட சேர்த்துக்கலாம். இது கூட 4 to 5 ஐஸ் கியூப் சேர்த்துக்கிறேன். ml அளவுக்கு குளிர்ந்த நீர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்தோம்னா குளிர்ச்சியான முலாம்பழம் ஜூஸ் ரெடி ஆகிடும். இப்போ முலாம்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். இந்த முலாம்பழம் ஜூஸ் இந்த கோடை காலத்துக்கு ரொம்பவே ஏற்ற ஒரு ஜூஸ் ரெசிபியாக இருக்கும். இதனோட பயன்கள் என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். முலாம்பழம் ரொம்பவே ஒரு சத்தான பழம். இதில் அதிகப்படியான விட்டமின் ஏவும் விட்டமின் சியும் இருக்குது. தொடர்ந்து இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தால் ஸ்கின்னுக்கு ஷைனிங்கையும் க்ளோவையும் கொடுக்கும். இதில் அதிகப்படியான பீட்டா கேரோட்டினும் விட்டமின் சியும் இருக்கனால எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த உதவும். இந்த பழம் ரொம்பவே நீர் சத்து அதிகம் உள்ள பழம். அதனால தாகத்துக்கு வெயில் காலத்தில் உகந்த ஒரு பழம். அதே மாதிரி இது பிளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணி ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஒரு பழமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சஜஷன்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம் சமையல் அறையில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.